கௌதம் சில நாளைக்கு என்ன நடக்க போதும் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்பவே பரபரப்பா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. நம்ம கௌதம் வந்து காருக்கு வெளியே உட்காந்துக்கிட்டு எப்படியோ வந்து ப்ரொபோஸ் பண்ணுங்கிற மாதிரி அதடியாக வந்து முடிவு பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்தேன் கௌதம், என்ன கௌதம் கையில் இருந்து ரோஜா பூவில் வச்சுக்கிட்டு இருக்க, கேட்டால் எக்ஸாம் எழுதுனதுக்காக கொடுக்குறேங்கிற, நீ வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கொடுத்தேன்னு தெளிவாக தெரியுது, சொல்லு கௌதம்ங்கிற மாதிரி அன்பா பாசமாக கேட்குறாங்க அந்த இடத்துல இந்திரா. என்ன இவ இப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா, நம்ம வந்து கல்யாணம் பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இருப்பினும் வந்து காதலை கூட சொல்ல முடியாத அளவுக்கு கோலையாடா நீ, நீ எவ்வளோ பெரிய தைரியமானவ, எதிரிங்க கூட ஈஸியாக வந்து அடித்து தூக்கிடலாம், ஆனால் மனைவியோட கண்ணை பார்க்குறது எவ்வளோ பயமாக இருக்குன்னு எனக்கு இப்போ தானே தெரியுதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம கௌதம் செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் காவியாவுக்கு வந்து புடவை வந்து கிராண்டான புடவை வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல. நம்ம ஜெயாம்மா அவங்க வந்து கொடுக்குறாங்க. பக்கத்தில் ஒரு பெரியம்மா வந்து பேசுகிறாங்க, காவியாவை முதல்ல புடவை வந்து மாற்றிட்டு வர சொல்லு, அவங்க கந்தஸ்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், சுற்றி இருக்கிற கண்ணெல்லாம் வந்து காவியா மேலே படம், ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா சுற்றி போடணும் சரியா உன் மருமகளை, ஏன்னா உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது வந்து எனக்கே வந்து கொஞ்சம் சோகமாக தான் இருக்குது, ஏன்னா இப்படி ஒரு குடும்பமா, ஏன் இப்படி சொல்கிறீங்க, ஆமாம் எல்லாரும் பார்த்தா வந்து கண்ணு வைப்பாங்களா உங்கள் குடும்பத்தை பார்த்து, ஏன்னா 2 மருமக வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, ஆனால் இவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, எல்லாரும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, இதை நினச்சி எல்லாரும் வந்து உங்கள் மேலே கண் வச்சா எனக்கு வருத்தமாக இருக்காதா, ஓ அப்படி சொன்னீங்களா, ஒன்று வந்து காவியாவுக்கு வந்து புடவை கொடுத்து அப்படியே சுபாவும் காவியாவும் வந்து ரூம்குள்ளே போகிறப்ப, எனக்கு என் தங்கச்சியை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, என்னது ஃபங்க்ஷனே பாதி முடிஞ்சிரும் போல இருக்குது, என் தங்கச்சியை இன்னும் காணோம், அப்படி தான் நான் நினச்சேன், பார்த்தியா பெரியம்மாலாம் வந்திருக்காங்க, ஜெயா அம்மாக்கே அவங்க தான் உத்தரவு போடுறாங்க, அவங்க மனசு கோளாறு அளவு நடந்துக்கணும்னு சொல்லுவாங்க, இப்போ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பாடு ஊட்டுறப்ப கண்டிப்பாக வந்து இந்திரா வந்துருவாங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம சுபாவும் காவியாவும் ஒரு பக்கம் ஹேமா வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பெட்டில் வந்து உட்காந்து எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. ராகினி இத்தனை நாள் அவங்களுக்கு பண்ண கொடுமையெல்லாம் நினச்சி வேதனைப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம ஹேமா பின்னாடியே வந்து வெற்றி வந்துட்டாங்க. என்னது ரூமே வந்து அலங்கோலமாக இருக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளோ கோவமாக நான் ஒன்று வரைக்கும் பார்த்ததே இல்லை, மரியாதையாக சொல்கிறேன், எதுவும் உங்களை சொல்லி திட்டிட போகிறேன், வெளியில் போங்க, நீ என்னை சொல்லி திட்டினா என்ன, நான் உன்னை திட்டினா என்ன, நம்ம 2 பேருக்குள்ளே அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, என்னம்மா இது இவ்வளோ கோவமாக நான் உன்னை பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி வெற்றி வந்து ஆறுதலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இருப்பினும் ஹேமா வந்து கண்ணா அப்படிலாம் திட்டிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ கோவப்படுறது நல்லதுக்கு இல்லை, அவ்வளோதான், கோவம் வந்து நம்மளே அழிச்சிரும், அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் எனக்குள்ளே இருக்கிற குமுறலை உங்கள்கிட்டலாம் நான் எப்படி சொல்கிறது எனக்கு சுத்தமாக தெரில, கொஞ்சம் நேரம் நீ அமைதியாக இரு ஹேமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. இருப்பினும் வந்து வெற்றி வந்து துரத்தி விடலேருந்து மோட்டிவாக இருக்காங்க நம்ம ஹேமா, ஏன்னா ஏதாவது ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டேன்னா பின்னாடி பெரிய பிரச்சனையாக தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. வெற்றி போகவும் மனசில் திருப்பி வந்து அவங்கள கட்டி பிடிச்சி ஆதரவு சொல்கிறாங்க, நான் இருக்கேன் உனக்கு வந்து ஆதரவா, அப்படி இருக்க சூழ்நிலை உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தால் என்ன, நான் கூட இருக்கும்போது உனக்கு பக்கபலமாக தானே இருக்கும், ஆமாங்கங்கிற மாதிரி அவங்களும் கொஞ்சமாக சமாதானம் ஆகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நீ எதுவும் தப்பான முடிவு எடுத்துறியோன்னு நினச்சேன், நல்ல வேலை நீ அப்படியெல்லாம் எடுக்க மாட்டேன், நம்பி விட்டுட்டு போகிறேன் ஹேமா, எதுவும் பண்ணி விட்றாது அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்குது, அதனால தான், ஒன்றும் இல்லை, இப்போ நான் நார்மலுக்கு வந்துட்டேன், என் ஃபேஸை பார்த்தா தெரியுதில்ல கோவம்லாம் போயிடுச்சுல அப்படின்னு சொன்னேன். அவங்க மட்டும் வெளியில் வந்து போகிறாங்க. காரில் ஏறி டக்குன்னு போகலாம். இந்திரா உனக்காக காவியா வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாள். ஆமாம் இல்லை, ஃபங்க்ஷன் இருக்கிறதே நான் மறந்துட்டேனே, இவன் வேறு ப்ரப்போஸ் பண்ணுறேங்கிற பேரில் வந்து சுற்றி வளைச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்டா பொண்டாட்டிக்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்ல போகிற, இருந்தாலும் உனக்கு தைரியம் வரல, 10 பேர் வந்தாலும் தூக்கி போட்டு ஏற்று நிற்கிற, தைரியம் இருக்குது நம்ம கௌதம்கிட்ட, ஆனால் கண்ணை பார்த்து ஐ லவ் யூ சொல்ல முடியலையாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க அந்த இடத்துல மனசுலேயே. காரில் ஏறி உட்காந்தோன்னே, என்னது இப்போ கையை பிடிச்சிட்டு இன்றைக்கி ஐ லவ் யூ சொல்லி ஆகணும், ஐ லவ் யூன்னு சொல்லணும், முத்தத்தையும் கொடுத்துடணும், ஏதாவது பண்ணுடா கௌதம், என்னடா நீ இப்படி சொதப்பிக்கிட்டு இருக்க, இவ்வளோ பயந்தாங்குழியாடா நீ அப்படின்னு சொல்லும்போது கையை வந்து ஸ்டேரிங்லேருந்து அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்து கியர் போடுறதுக்கு முன்னாடி பிடிக்கலான்னு வராங்க அந்த இடத்துல. நம்ம கௌதம் கையை வந்து பார்த்தோன்னே இந்திராவும் பார்த்துட்றாங்க, என்ன இவன் சரியில்லையே ஒரு மாதிரியாவே இருக்கானே, ஓ காதல் மயக்கத்தில் இருக்கான் போல இருக்கு, என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் இருக்கான், என்கிட்ட உனக்கு என்னடா தயக்கம், தைரியமாக சொல்ல வேண்டியதானேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம இந்திரா அந்த இடத்துல. நீ வந்ததுலேருந்து வித்தியாசமாக நடந்துக்கிட்டு இருக்க கௌதம், இவளுக்கும் தெரிஞ்சிச்சா என்ன கௌதம் இப்படி சொதப்பி வச்சிருக்கேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம கௌதம் அந்த இடத்துல செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். உன்னை ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி இந்திராவோட கன்னத்தை வந்து கௌதம் பிடிச்சிட்டு அப்படியே எமோஷனலாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு ஹாப்பியான மூமெண்ட், சர்ப்ரைஸான மூமெண்ட், ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் உனக்கே தெரியுங்கிற மாதிரி 2 பேரும் வந்து சிரிச்ச மூலமாக பேசிகிட்டு இருக்காங்க. சந்திரா அம்மாவும் ஜெயா அம்மாவும் 2 பேர் சுவாரஸ்யமாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தாங்க இதில் நகையிலேருந்து எல்லாமே இருக்குது, எதுக்கு சம்பந்தி நகையெல்லாம் கொடுக்குறீங்க, என்னால் புரிஞ்சிக்க முடியுது, இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்கள் செஞ்சோம், உங்கள் மனசு கொள்ளாத அளவுக்கு எங்களால் செஞ்சுக்க முடிஞ்சிச்சு, ஆனால் என்ன பண்ணுறது, உங்கள் லெவலுக்கு எங்களால் இறங்கியெல்லாம் செய்ய முடியாது, அவ்வளோ பெரிய சொத்து வசதியெல்லாம் எங்களுக்கு கிடையாது, மன்னிச்சிருங்க, உங்கள் நிலைமைக்கு பார்த்தா இப்போ நான் ஒரு 40-50 பவுன் வந்து சீரில் வந்து வச்சுருக்கணும், ஆனால் அவ்வளோ பணம்லாம் எங்களுக்கு ஏது சம்பந்தி, என்னை மன்னிச்சிருங்கிற மாதிரி கையெடுத்து கும்பிட்றாங்க. அதான் சொல்கிறேன், 40-50 பவுன் சீரில் வைக்கணும்னு சொன்னீங்களா, அதுதான் இதில் இருக்குது,
இதில் வந்து தாராளமாக நீங்கள் கொண்டு போய் வந்து வைங்க. இதை நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அதனால் நீங்கள் வச்சா தானே வந்து கௌரவம். பார்த்தீங்களா, ஜெயா அம்மா வந்து எவ்வளோ வந்து பெரிய மனசுக்காரி. அவங்க எவ்வளோ செஞ்சுருக்காங்க மருமகளுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. ஆனால் சந்திரா அம்மாவோட கௌரவம் வந்து சபையில் வந்து குறைஞ்சிருமே. காவியா அம்மா வந்து என்னத்தை செஞ்சு கிழிச்சாங்கிற மாதிரி யாரும் என்கிட்ட எதுவும் கேட்டுறக்கூடாதுல்ல. உங்கள் கௌரவம் எனக்கு முக்கியம். ஏன்னா காவியா வந்து மிகப்பெரிய செல்வத்தை வந்து எனக்கு கொடுக்க போகிறா. அந்த செல்வம் முன்னாடி இது 40, 50 பவுன்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீங்களே சபையில் வந்து வச்சுருங்கன்னு சொல்லும்போது உங்கள் பெரிய மனசுக்கு நான் என்ன சொல்லி கைமாறு பண்ண போகிறேன்னு சத்தியமாக தெரிலங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து பேசுனாங்க. நமக்குள்ளே 1000 இருக்கும். நாளைக்கு சண்டை போடுவோம், சண்டை போடாமல் இருக்கும். எதுவாக இருந்தாலும் இந்த ரூம்குள்ளே தான் இருக்கணும் தவிர வெளியில் வந்து தெரியக்கூடாது. வெளியில் நம்ம எல்லாரும் வந்து ஒரே குடும்பமாக தான் இருக்கணும். சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நகையை எடுத்துகிட்டு சபையில் வந்து வைக்கலான்னு வராங்க. ஒரு பக்கம் இது எல்லாம் ராகினி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓ, இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இப்போ தான் அடுத்தது தான் கேவலமான ஒரு திட்டத்தை வந்து போட்டாச்சு. செருப்பு விஷயத்தை வச்சு உங்களை எப்படி வந்து சிண்டு முடிச்சு விட்றேன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாருங்கள். சந்திராமா, நீங்கள் கொஞ்சம் ரொம்ப எமோஷனல் ஆவீங்க, கோவப்படுவீங்க, நல்லாவே தெரியும். அதை ட்ரிகர் பண்ணி விட்டனா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து குதிக்க போகிறீங்கன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாருங்கள். அதுக்காக தான் காத்துட்ருக்கேன்னு கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ராகினி. அந்த இடத்துல இந்திரா வந்து ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க நம்ம கௌதம். அப்போன்னு பார்த்து, என்னப்பா வித்தியாசமான ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்க போல இருக்குது. ஆமாம், கூட்டிகிட்டு வந்திருக்கேன். என் முன்னாடியே கூட்டிகிட்டு வரல, நான் யார்கிட்ட கேட்கணும்? நீ யார்ட்டையும் கேட்க வேணாம். ஆனால் வேறு ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு நினைக்கிறாங்க அந்த இடத்துல. ஓ, ப்ரப்போஸ் பண்ண போகிறானா? சரி சரி, நம்மளே வந்து இது வெளியில் தெரிஞ்சுக்கிற மாதிரி நடந்துக்கூடாதுங்கிற மாதிரி இந்திரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ராகினி வந்து வீட்டில் இருக்கிற இந்திராவோட அப்பா கிட்ட வந்து செருப்பை வந்து சுருட்டி இதை மட்டும் பக்கத்தில் வந்து தைச்சிட்டு வந்துடுறீங்களா, எனக்கு லைட்டாக வந்து தலை சுற்றுது. ஆமாம் இல்லை, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. சீக்கிரம் வந்து சாப்பிடுங்க. என் ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால என் பொண்ணு வந்து மன நிறைவாக நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிறீங்கன்னு எனக்கு வயிறும் மனசும் நிறைஞ்சிருக்கு. நீங்கள் சாப்பிடுங்க சம்மந்தி, எதுவாக இருந்தாலும் சட்டுன்னு போய் தைச்சிட்டு வந்துடுறேன். தெருமுனையில் தானே கதை இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். செருப்பை வந்து வெக்கமே இல்லாமல் வந்து ராகினி கொடுத்துட்டு அங்கேருந்து வந்து கடந்து போகிறாங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த விஷயத்தெல்லாம். இதை வந்து ஏதோ துணி தான் கொடுத்துருக்காங்க தைக்கிறதுக்குன்னு நினச்சி அவங்க வந்து வாங்கிட்டு போகலான்னு இருக்கிறப்ப தான் சந்திரா அம்மா வந்து தூரத்துலேருந்து இதான் பார்க்குறாங்க நம்ம இந்திராவோட அம்மா. என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் எதுக்கு தைக்கணும்? இத்தனை பேர் மத்தியில் இருக்கிறப்ப உங்கள்கிட்டங்க வந்து இதெல்லாம் கொடுக்கணும். கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? இதில் என்னம்மா இருக்குது? சம்மந்தி ஒரு உதவி கேட்டால் செய்ய வேண்டியதானே. ஜெயா அக்கா சொன்னால் நிச்சயம் நம்மலாம் செய்யலாம். ஆனால் இங்கே அது ஒரு பிரச்சனை இல்லை. ராகினிங்கிறவ நல்லவெல்லாம் கிடையாது. இவ சொல்கிற பேச்செல்லாம் நம்மளால கேட்டுக்கிட்டு இருக்க முடியாதுங்கிற மாதிரி சந்திராம்மா வந்து புரிய வைக்க பார்க்குறாங்க. ஏய், நீ சும்மானு நம்ம குழந்தைங்கள எவ்வளோ கண்ணுக்குள்ளே வச்சு பார்க்குறாங்க. இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிற சக்திக்கு இங்கே சீரெல்லாம் அது வைக்க முடியுமா? 40, 50 பவுன் கொடுத்துருக்காங்க. இதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம்ல. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் ராகினி வந்து தப்பானவன். நமக்குள்ளே சண்டை மூட்டி ஒன்றுன்னு ஏதாவது செய்வா. அவகிட்ட நம்ம பேசாமல் தலையிடாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லதுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சந்திராம்மா. அந்த இடத்துல மல்லிகைப்பூ கடைக்கு முன்னாடி நிப்பாட்டுறாங்க நம்ம கௌதம். நிப்பாட்டிட்டு இதில் எத்தனை முழங்க இருக்குது? ஏன் கௌதம், பூக்கடை வைக்க போறியா? அது ஒரு 50 முழம் இருக்கும். நீ ஒரு 10 முழம் வாங்கிக்கிறியா? சாச்சா, 10 முழம்லாம் வேணாங்க்கா, 2 முழம் கொடுங்க. ஏன்டா உனக்கு காதல் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு 10 முழம் தலையில் வச்சுட்டு வந்தா பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்கிற மாதிரி இந்திரா வந்து கியூட் அழகாக நினச்சிட்டு இருக்காங்க. இந்திரா, நான் வச்சு விட்றேன். என்ன இவன் வரான், சரி இதை நம்ம தடுப்போங்கிற மாதிரி இந்திரா கியூட் அழகாக நினச்சிட்டு, வேணாம் கௌதம், நான் வச்சுக்கிறேன். என்னது எப்போ பார்த்தாலும் நீ வச்சுவிட மாட்டியான்னு தான் இந்திரா வந்து யோசிப்பா. இப்போ என்ன, நான் வச்சு விட்றேன்னு சொல்கிறேன், அதையும் தடுக்கிறா. ஒன்றும் புரியலையே. ஒரு வேளை நம்ம ப்ரொப்போஸ் பண்ணுற வேண்டிய விஷயம் லாஸ்ட் நாட்கள் முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாலோ, இது கூட வெளியே தெரியாமல் போயிடுச்சேங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோட் வந்து அல்டிமேட்டாக முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.